இன்னைக்கு எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, எங்க குலதெய்வத்த தாங்க பார்க்க போறோம். நம்ம செல்லியம்மன, அழகான செல்லியம்மன பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊர்ல வந்து திருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ, இன்னைக்கு வந்து கூழ் ஊத்துறாங்க. அதனால போயிருந்தோம். 2 கொப்பரை ஃபுல்லா வந்து கூழ் கரைச்சி வச்சிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். இல்லன்னா செல்லியம்மனுக்கு ஏதாவது வந்து வேலை செஞ்சிருப்போம். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் பரவால்ல, செல்லியம்மன பார்த்துட்டு போணுமே அப்படின்றதுக்காகவே வந்தோம். அன்னைக்கு தினம் வந்து ஒரு காது குத்துமே நடந்தது. ரொம்ப சூப்பரா, அழகா நடந்து முடிஞ்சுது. எல்லா ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்கவங்க வீட்ல கூழ் செஞ்சு, படையலுமே செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து கூழ் ஊத்துறதுக்காக சாமிய வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க. செல்லியம்மன் எப்பவுமே லேட்டா தாங்க வருவாங்க. சட்டுனுலாம் ஈஸியா வந்துர மாட்டாங்க. இந்த ஆன்டி மேல பார்த்தீங்கன்னா, முத்துமாரியம்மன் வந்திருந்தாங்க. இவங்க மேல தாங்க செல்லியம்மன் வந்தாங்க. செல்லியம்மன் வந்து எல்லாருக்குமே நல்ல அருள் சொன்னனால, கூழ் ஊத்தவுமே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, கூழெல்லாம் ஊத்தி முடிக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணியிருந்தோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கோயிலுமே சுத்த ஆரம்பிச்சோம். இதோ ஒருத்தி இருக்கா பாருங்க, நான் வந்து வீடியோல தெரியக்கூடாதா, அதனால என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தா அவ. அதுக்கப்புறமா கோயில் சுத்திட்டு பின்னாடி பச்சையம்மன் இருக்காங்க. அவங்களையுமே வந்து கும்பிட்டுட்டு, உள்ள போயிட்டு நீங்களுமே இன்னும் செல்லியம்மன பார்க்கலல்ல. ஸோ, அதனால வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உள்ள வந்து கோயில் உள்ள கூட்டமா இருந்தது. அதனால நான் கொஞ்சம் ஓரமா நின்னு எடுத்துட்டு இருந்தேன். அப்புறமா தாத்தா வந்து, "ஏன் ஓரமா நிக்கிற? நல்லா வந்து எடு" அப்படின்னு சொல்லிட்டு செல்லியம்மனுக்கு ஆரத்தியுமே காமிச்சிருக்காங்க பாருங்க. செல்லியம்மனோட ஆசி உங்களுக்கும் கிடைக்கட்டும்.